சிம்பிளாக 2 கிலோ வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். நானும் எங்கள் அப்பாவும் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு நான் இருக்குங்க. வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை லவங்கம் வச்சுருக்கேன், மீன் மேக்கர் வச்சுருக்கேன், இது காலிஃப்ளவர் வந்துட்டு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு இருக்குது, அப்புறம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கோல்டு வினர் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்க. அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். கிண்டி விட்டுக்கணும். நல்லா வணங்கணும். தீயாத அளவுக்கு நம்ம சிம்மிலே வச்சு நம்ம கிண்டி விட்டுணும். நல்லா வணங்கணும். புதினா கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடணும். தக்காளி போட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்படின்னா தான் தக்காளி நல்லா வதங்கும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கிண்டி வேக வைக்கணும். நல்லா கிண்டினாதான் இது சீக்கிரமா வேகும். மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி பாருங்க, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. அடுத்தது தயிர் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். தயிர் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அடுத்தது ஒரு லெமன் கட் பண்ணி நான் பிசைஞ்சு சாறு வச்சிருக்கேன். அப்போ ஊற்றிக்கலாம். நல்லா இதையும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தாளிக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா கொதி விட்டுடலாம். தேவையான அதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணும். அரிசி போட்ட சீக்கு பாருங்க, நம்ம தம் போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி
நல்லா சாப்பாடு வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். சாப்பாடு வெந்துருச்சு, நல்லா பல்லு வெந்துருக்கு பாருங்க. ட்ரம்மு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எடுத்து சொல்கிறேன். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. காரம் எல்லாம் புளி எல்லாம் சூப்பராக இருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.